மனோஜ் பிச்சை எடுத்துகிட்டே இருக்காரு. அதை கரெக்டாக மீனா பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே அப்படியே கிட்ட வராங்க. வாம்மா தாயே பிச்சை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கேட்டுகிட்டே இருக்காரு மனோஜ். அதை பார்த்தோன்னே மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே தள்ளி ஒரு ஓரமாக போய்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க முத்துக்கு. இங்கே பாருங்கள், என்னாச்சு மீனா, ஏன் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது, நீங்கள் வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை, மனோஜ் அவர் இங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. என்னது பிச்சை எடுக்கிறானா? ஐயோ, சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேகமாக கார் எடுத்துகிட்டு அந்த கோயிலாண்ட வராரு. வந்தவொடனே அப்படியே கிட்ட வராரு. எங்கே காட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கான், எதுக்கு அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான், அதுவும் நான் போனால் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னங்க இதெல்லாம் பார்க்குற நேரமாக இது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி பிச்சை எடுத்துகிட்டே இருக்காரு. டே இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. நான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா உனக்கு இந்த நிலமை, டிகிரியாக படித்தேன், ஏன்டா இப்படி வந்து உட்காந்துட்ருக்க, ஏன்டா உனக்கு என்னடா தலையெழுத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஏன்னா டெய்லி இப்படி தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, எனக்கு 14 லட்ச ரூபா பணம் வேணும், அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா பிச்சை எடுத்து 14 லட்ச ரூபா சேர்க்க முடியுமாடா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை, டெய்லி பிச்சை எடுக்கிறியான்னு கேட்குறாரு. இல்லை இவர் டெய்லிலாம் வரல, இன்றைக்கி மட்டும்தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பிச்சைக்காரர் சொல்கிறாரு. டேய் எழுந்து வாடா, எந்த சாமியாரும் பிச்சை எடுக்க சொல்ல மாட்டாங்கடா, ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க உனக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாங்க, கண்டிப்பாக பிச்சை எடுக்க சொல்ல எந்த சாமியும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு 14 லட்ச ரூபா பணம் வேணும், பணத்துக்காக தான் நான் பிச்சை எடுக்கிறேன், கண்டிப்பாக நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே முத்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அடிச்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னடா ட்ரெஸ் இது இப்படி இருக்குது, சரி உன் ட்ரெஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸு அந்த பார்க்கில் இருக்கான அந்த ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. சரி ஃபோன் பண்ணி பாரு, வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. ஐயோ இன்னும் வரவே இல்லையே, சரி வா காரில் தானே போகிறோம், அப்படியே வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாரு. ஐயோ அம்மா பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. டேய் வாடா, அதுக்காக ரோட்லேயே நின்றுட்டு இருப்பியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே வாசல்லே நின்றுட்டு இருக்காரு. யார் இந்த பிச்சைக்காரன், இவன் எதுக்கு இங்கெல்லாம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குடா பிச்சைக்காரன்லாம் வாசலில் கொண்டு வந்து நிற்கிறா, போ வெளியே போ, ஏதாவது சாப்பாடு பழைய சாதம் தான் போட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் பேசாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, எந்த பிச்சைக்காரனாலும் வீட்டுக்குள்ளெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா டேய் என்னையாண்டா அம்மானு கூப்பிட்ற, அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அம்மா நான் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஐயோ என்ன மனோஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏண்டா உனக்கு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே. கோயில் வாசலில் உட்காந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா எதுக்குடா அப்படிலாம் பண்ண? இல்லைம்மா, எனக்கு 14 லட்ச ரூபா பணம் கிடைக்கும், கனடா போகணும் ஒரு சாமியார் சொன்னார், அதனால தான்மா நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்ன மனோஜ், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? டிகிரியாக படிச்சிருக்கா, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, நான் இப்படியா போய் பிச்சை எடுப்போம், நான் பார்க்கவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ரோஹிணி வராங்க. பாதுரு அப்படியே அழறாங்க, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க தொட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போ கூட்டிகிட்டு போய் நல்ல ட்ரெஸ்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ரோஹிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சுருதி வீட்டுக்கு பயங்கர கோவமாக வராங்க. வந்தோடனே பேகை தூக்கி போடுறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கேட்குறாங்க. அதை விச்சு இருக்கலாம், அவன் ரோட்டில் என் கையை பிடிச்சி இழுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவன் ஏன் இப்போ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் வந்தான், நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை தான், முத்து தான் என்னை காப்பாற்றினார், நான் அவங்க வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம்.